இன்றைக்கி நாம் என்ன வைத்தியம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இலை, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு குப்பைமேனி இலை. அதுக்கப்புறம் இது கூட நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சபடியே மஞ்சள்தூள் வந்து சிறந்த கிருமி நாசினி, வேப்பிலையும் அப்படி தான். கருவேப்பிலை வந்து அந்த விஷப்பூச்சிகள் எதுவும் கடிச்சிருந்துச்சுன்னா வண்டுகள் இதுக்கு வந்து அது வந்து மருந்தாக காணப்படும். மேலும் குப்பைமேனி வந்து உடலில் அரிப்பு மற்றும் சொறி சிரங்கு இருக்கிறவங்களுக்கு குப்பை போன்ற மேனியை அது குணப்படுத்துறதால தான் அந்த குப்பைமேனின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த குப்பைமேனி நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை நாம் உடலில் இல்லைனா அந்த அரிப்பு இருக்கிற பகுதியில் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஊறல் அரிப்புலாம் சரியாயிடும். நாம் இதை 3 நாட்கள் தொடர்ந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றதுனால உடலில் இருக்கிறதான அரிப்பு ஊறல் எல்லாமே சரியாயிடும். இந்த பதிவு